ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரிபிள் சாக்லேட் லோடட் ப்ரௌனிஸ் எப்படி பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த அல்டிமேட் சாக்லேட் ப்ரௌனியோட ஸ்லைட் வேரியேஷன் தான். இந்த ரெசிபி வீடியோ நான் மெயின் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் சாக்லேட் யூஸ் பண்ணணும், அதாவது காம்பவுண்ட் சாக்லேட்டா இல்லை கோவச்சராங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 grams ஆஃப் மைதா. இதில் வந்து நான் 105 grams ஆஃப் மிக்சட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. அதாவது 35 grams ஆஃப் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட், 35 grams ஆஃப் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட், அப்புறம் 35 grams ஆஃப் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். இது எல்லாத்தையும் மைதாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ப்ரௌனியில் வந்து மெயினாக நம்ம என்ன சாக்லேட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. யூஸ்வலாகவே வந்து ப்ரௌனிஸ்க்கும் சரி இல்லை கேக்கில் நம்ம யூஸ் பண்ணுற கனாஷ்க்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நான் காம்பவுண்ட் சாக்லேட் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாக்லேட் வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த கனாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கில் வந்து போடும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறனால நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா கோவர்ச்ச சாக்லேட்டை விட ரொம்ப கம்மியானது தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சாக்லேட்டில் கொக்கோ பட்டரோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், வெஜிடபிள் ஆயிலோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது கோவர்ச்ச சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொக்கோ பட்டரோட குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கோவர்ச்ச சாக்லேட் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் மெயினாக இதை வந்து சாக்லேட் மேக்கிங்கில் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்மளுக்கு ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சாக்லேட்ஸுமே இந்த கோவர்ச்ச சாக்லேட் யூஸ் பண்ணி செய்யப்பட்டது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம உடச்சி கையில் வச்சுட்டு இருக்கும் போதே நம்மளோட உடம்போட சூட்டுக்கு அது அப்படியே மெல்ட் ஆகும். இதே காம்பவுண்ட் சாக்லேட் வச்சு சாக்லேட் மேக்கிங் செய்ய முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. நம்மளுக்கு கொடைக்கானலில் கிடைக்கக்கூடிய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்டால் செய்யப்பட்டது தான். இப்போ ப்ரௌனிஸ்ன்னு வரும்போது நம்ம சாக்லேட்டை கட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் ஆட் பண்ணி பேக் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌனிஸில் இருக்கிற சாக்லேட் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி லைட்டாக ரிவீல் ஆகணும் அப்படின்னா காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா ப்ரௌனியை வந்து நம்ம பேக் பண்ணும் போது லோ ஹீட்டில் வந்து ஸ்லோவாக வந்து பேக் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம கோவர்ச்ச சாக்லேட் மாதிரி ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகக்கூடிய ஒரு சாக்லேட்டை நம்ம போட்டோம்னா பேட்டரோடு சேர்ந்து அது அப்படியே மர்ஜ் ஆகிடும். சில ப்ரௌனி ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கோவர்ச்ச சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ரெசிபி, நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர். இது வந்து 113 grams எடுத்திருக்கேன். இதோட சன்ஃப்ளவர் ஆயில் 54 grams எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் 100 grams, அப்புறம் கொக்கோ பவுடர் 70 grams. இது கூட 1 teaspoon ஆஃப் காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பவுலில் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 140 grams ஆஃப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஸ்பீடில் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகரும் எக்கும் கம்பைன் ஆகி எக்கோட கலர் பேல் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால இது சீக்கிரமாகவே கம்பைன் ஆகிடும். இது கிரானுலேட்டட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் லோ ஸ்பீட்லேயே வச்சு சுகர் கிரெயின்ஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் எக் பேட்டரும் ரெடி ஆயிருச்சு. அதே சமயம் கொக்கோ பவுடர் அண்ட் பட்டர் மிக்சரும் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கொக்கோ பவுடர் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்பாட்டுல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே எக் அண்ட் சுகரோட மிக்சரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் அண்ட் பட்டர் மிக்சரை வந்து எக் அண்ட் சுகர் மிக்சரோட ஆட் பண்ணும் போது அது லைட்டாக ஆறி இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற மைதா அண்ட் சாக்லேட் காம்பவுண்ட் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி ஒரு ஸ்பாட்டுல வச்சு இது போல் மெல்ல மெல்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு வந்து எங்கேயுமே தென்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பட்டர் பேப்பர் போட்டு ஒரு ஸ்கொயர் டின்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற ஸ்கொயர் டின்னோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 inches. ஸோ நம்ம எடுத்துருக்கிற ப்ரௌனி கண்டென்ட்டுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரௌனி பேட்டரை இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக டாப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ இதை 180 degreesக்கு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 180 degreesக்கு 30 to 40 minutes வரைக்கும் பேக் பண்ணிட்டோன்னா இது போல் சூப்பராக பேக் ஆகிடும். இப்போ இது ஒரு வயர் ரேக் மேலே வச்சு ஒரு 30 to 40 minutes வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் ப்ரௌனி வந்து நல்லா க்யூர் ஆகி செட் ஆகிருக்கும். நம்ம ஹாட்டாக இருக்கும் போதே கட் பண்ணோன்னா அப்படியே உடஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து டின்லேருந்து அதை டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌனி வந்து ஷீட்லேருந்து கட் பண்ணி எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும்னா நம்ம கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பருக்கு பதிலாக பட்டர் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஷீட்லேருந்து ஈஸியாக எடுக்கவும் முடியும். அது போக ப்ரௌனி வந்து உடையாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனியோட இன்னொரு வெர்ஷனான சீஸ் க்ரீம் ப்ரௌனியும் கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இது போல் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான பேக்கிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பை பாய்.